சூளைமேட்டில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தீபா என்ற பெண் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது முதற்கட்ட பிரேத பரிசோதனை தகவல் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை சூளைமேடு பகுதியில மழைநீர் வடிகால் பணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதுல தோண்டப்பட்ட பள்ளத்துல விழுந்து தீபா என்ற பெண் நேற்று உயிரிழந்தார். குறிப்பாக அந்த உயிரிழப்புல பல்வேறு சந்தேகங்களானது கிளம்பியது. குறிப்பாக அவரது ஷாலானது அவரது கையில கட்டப்பட்டு அவர் உயிரிழந்து இருக்கிறதாக ஒரு சில குற்றச்சாட்டுகள் கிளம்பிய நிலையில இது குறித்தான விசாரணையை சூளைமேடு போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் அங்கு பார்த்த நபர்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இதன் மூலமாக அந்த நபர் யார் என்பது குறித்தும் அந்த தீபா என்ற பெண்மணி எங்கே வசித்து வருகிறார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சேகரிக்கும் பணியில போலீசார் ஈடுபட்ட நிலையில தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் அவர் அந்த மழைநீர் வடிகாலில் விழுந்துதான் உயிரிழந்திருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருப்பதாக ஒரு தகவலானது தெரிவித்துள்ளனர். அதாவது நடந்து செல்லும் போதுதான் அவர் கீழே விழுந்து அதன் பின்னர் நெற்றி பொட்டுல அவருக்கு காயம் ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக அவரது பிரேத பரிசோதனையும் அவருக்கு நடந்து முடிந்து நேற்று அவரது உறவினரிடம் தீபா உடலை ஒப்படைத்த நிலையில அந்த பிரேத பரிசோதனையோட முதல் கட்ட தகவலையும் அதுதான் குறிப்பிடப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நள்ளிரவு 12 மணி அளவுல தான் தீபா என்ற பெண் அவ்வழியாக நடந்து செல்லும் போது அவர் அந்த மழைநீர் வடிகால்ல விழுந்து அதன் பின்னர் 1 மணி அளவுல அவருக்கு அடிபட்டு நெற்றியில் அடிபட்டு 1 மணி அளவுல அவர் உயிர் பிரிந்திருப்பதாகவும் பிரேத பரிசோதனை முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த தீபாவோட உறவினர்கள் மற்றும் அவரது தாய் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் போலீசார் முழு பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக காத்திருக்கின்றனர். அந்த அறிக்கையை வைத்து அடுத்த கட்ட விசாரணைக்கு இந்த வழக்கானது நகரும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.